மனைவிக்கு திடீர் சந்தேகம் வந்தது, தன்னுடைய கணவனுக்கு காது கேட்கவில்லையோ என்று. ஆனால் இதை கணவனிடம் நேரடியாக கேட்க அவருக்கு தயக்கம். இந்த விஷயத்தை அவரின் உறவுக்கார டாக்டருக்கு தெளிவாக விளக்கி ஒரு கடிதம் எழுதினார். டாக்டரிடம் இருந்து வந்த பதிலில், 20 அடி தூரத்திலிருந்து கணவரிடம் ஏதாவது பேசி பாருங்கள். கணவரின் காதில் விழவில்லை எனில் சற்று நெருங்கி 15 அடி தூரத்தில் இருந்து பேசுங்கள். பின் 10, 5 இப்படி குறைத்து கொண்டே நெருங்கி சென்று பேசுங்கள். எத்தனை அடி தூரத்திலிருந்து பேசினால் கணவருக்கு காது கேட்கவில்லை என தெரிந்தால் அதற்கு ஏற்றபடி சிகிச்சை அளிக்கலாம் என்றிருந்தது. அதை கேட்டவுடன் மனைவிக்கு ஒரே குஷி. அடுத்த நாள் வீட்டு வாசலில் இருந்தபடியே உள்ளிருந்த கணவனிடம், இன்று மகனுக்கு பள்ளி கட்டணம் கட்டியாச்சன்னு கேட்டாள். பதில் எதுவும் இல்லை. பின் வீட்டு வரவேற்பறையிலிருந்து அதே கேள்வியை கேட்டாள். அதற்கும் பதில் இல்லை. ஹாலில் இருந்து கேட்டாள். சமையலறை வாசலிலிருந்தும் மீண்டும் மீண்டும் அதே கேள்வியை கேட்டாள். கணவரிடமும் பதிலே இல்லை. போச்சு, 2 ஸ்பீக்கரும் அவுட் ஆகிவிட்டது போல என்று மனதில் கன்ஃபார்ம் செய்து விட்டார். கடைசி வாய்ப்பாக கணவனின் காதருகே சென்று சத்தமாக, இன்னைக்கு பையனுக்கு ஃபீஸ் கட்டியாச்சான்னு கேட்டாள். காதில் ஏதோ குண்டு வெடித்தது போல இருக்கவே அவளின் கணவன் அவளை கோபமாக திரும்பி பார்த்து, ஏண்டி இப்படி கத்துற? நீ வாசல் கேட்டதிலிருந்து வரவேற்பறையிலிருந்து ஹாலிலிருந்து சமையலறையின் வாசலிலிருந்து கேட்க நானும் கட்டியாச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அது உன் காதில் விழவில்லையா? காதில் என்ன பஞ்சு மூட்டையா வச்சிருக்க என பொறிந்து தள்ளிவிட்டான். மனைவி அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றாள். தவறு தன்னிடம்தானா? கதையின் நீதி. இப்படிதான் பலர் பிரச்சனையை நம்மிடம் வைத்துக்கொண்டு அது பிறரிடம் இருப்பதாக நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். என்ன விசித்திரம்! இந்த பதிவு சிரிக்க மட்டுமல்ல, சிந்திக்கவும் கூட தான்.